Hi, hello guys, welcome to Vijay Creations I. நான் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படிலாம் பார்த்து ஒரு வேறு லெவல் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக மேக் பண்ணணும். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிப் பண்ணி மறக்காமல் அலங்கரை கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க guys, ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அலைமோஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லைனா அந்த கீழே கொடுத்துருக்க லிங்கில் ஸோ மறக்காமல் வந்து டெவலப் பண்ணிங்க. நான் ஓப்பன் பண்ணினேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்புறம் ஒரு ப்ரெசென்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரேசி வந்து 4:5 கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வந்து 1080 பிரமிட் வந்து 30 பேஸ் பேக் வந்து பிளாக் கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து இது பண்ணி அப்படின்னா வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வரும். ஸோ வந்து டீப்பாலாக இருந்தால் நீங்கள் விட்டுருங்க. இல்லை எதாவது மாறி கிடக்கு அப்படின்னா நம்ம ஏரோ மார்க்கை வந்து இது பண்ணிட்டு நான் சொன்ன வேலையை இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ரேட் ஆச்சுட்ருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே ப்ரெசென்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் இது பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பன்சரியை கொடுத்துங்க. இமேஜ் இந்த ஸ்கில்ல கட்டாக போயிட்டாலும் அங்கே இந்த இமேஜ் பாருங்கள் எப்போவுமே வந்து 2 செகண்ட் தான் இருக்கும். இப்போ இந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் எடுத்தி அப்படின்னா இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ எத்தனை வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிட்டு நான் சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து கட் ஆகிடும். இப்போ அடுத்து ஆடியோ பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ எப்படி நான் சாங் வந்து பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை கூட அந்த சாங் வந்து அட்டானதுக்கப்புறம் நான் வால்யூம் போய்ட்டு நான் வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்றேன். ஸோ காப்பி ரைட் வரும், அதை ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கம்மி பண்ணி விட்ருங்க வால்யூமை. நீங்கள் வந்து கம்மி பண்ணால் அப்படியே விட்டுருங்க. நான் மட்டும் கம்மி பண்ணுற வால்யூம். ஓகேவா? இப்போ எனக்கு தேவையான வந்து இந்த வால்யூமை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த வால்யூமை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வால்யூமோட கை வச்சு மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் லைட்டாக வந்து சேக் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு மூணு ட்ரான்ஸ்லாம் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் சிட்டாக இருக்கும். அந்த போய்ட்டு ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இல்லை நம்ம வந்து 2 மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஆங்கிள் அப்படியே விட்டுருங்க. கீழே பாருங்கள் ப்ரிகீஸோட அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16.2 வச்சுருக்கோம். ஓகேவா? ப்ளஸில் வந்து 16.2 வச்சுருங்க. 16.2 வச்சுருங்க ப்ளஸில். ஓகேவா? ஒரு கேஸ் அடுத்து மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 8 வச்சுங்க. ஓகேவா? போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிச்சு பேக் வந்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த பேட்டர்னு சொல்லிங்க பாருங்கள். இமேஜ் உங்களுக்கு வந்து அந்த சேக் ஆகிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி சாங் உள்ள நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் மொபைல் வந்து என்னோடய தமிழ் கீபோர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்பா. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து சாங்கோட ஃபஸ்ட்டில் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நான் டைப் பண்ணிட்டு நான் அந்த பாண்ட் வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குமோ நீ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி 3 ட்ரான்ஸ்லேட் விட்டு அதை மூவ் பண்ணி இந்த இடத்துல மேலே வச்சுங்க. சைஸை நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பெருசாகி வச்சுங்க சைஸை மட்டும். டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த பால் பாருங்கள், அந்த நீ வந்து கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த பாலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு லைனாக வந்துக்கும். வந்துட்டு இப்போ இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் பண்ணி டீஃபால்ட்டாக 2 செகண்ட் தான் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சைடில் முன்னே கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக இழுத்துட்டுருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை சைடு வீடியோ மேக் பண்ண அவ்வளோ வச்சுட்டு பாக்கி வந்து கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாக ஆடும். இப்போ இது ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்கள் ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல முடிய மட்டும் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு ஸ்டோக் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிட்டு கீழே இருந்து பாருங்கள், கீழே வந்து ஒரு 1.5 வச்சுங்க. ஸோ அதோட அளவு ஸ்டோக் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல முடியும் பாருங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல முடியும் ஸ்டாம்ப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தா கட் ஆகிடும். ஆக இது இப்போ ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி அடுத்ததுல இந்த இடத்துல முடியும் வச்சுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. எல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணுற அந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அடுத்து இந்த டெக்ஸ்ட்டில் பாருங்கள் எல்லா லைனுமே ஒரே லைனாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துக்கும். ஓகேவா? அடுத்து வந்து 7 டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸில் போய்ட்டு இந்த லைன் வந்து கேன்சல் போட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே இதாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க டைப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து இந்த மாதிரி வந்து 2 லைனாக வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அலைன்மெண்ட் உங்களோட கீபோர்டில் இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணிங்க. ஓகேவா? பண்ணிட்டு இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம அந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சும்மா வந்து 2 டெக்ஸ்ட் எடிட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டோட அந்த ப்ரிசெட் எக்ஸாம்பிள் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் வந்து யூஸ் பண்ண அலைமோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் வந்து சப்போர்ட் ஆகும். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து
லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த அலைட் மோஷன் நீங்கள் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு தெரியல அலைட் மோஷன் வெர்ஷன் எனக்கு தெரியல, எனக்கு என்ன யூஸ் பண்ணி தெரியல அப்படின்னா என்னோட அலைட் மோஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு XML வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ இந்த XML எப்படி நான் வந்து காப்பி பண்ணி சொல்கிறேன். பேக்கில் வந்துட்டு அந்த XML வந்து இப்படி தான் இருக்கும். விஜய் XML 54 இருக்கும். அது ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொடுத்தா ஸோ அந்த 2 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பண்ண ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்து எஃபெக்ட் பேஸ்ட் அந்த மாதிரி இந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிஞ்சு, ஓகேவா. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணால் ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணி நான் ஏதாவது சும்மா ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஓகே, நம்ம நான் வந்து இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா உதாரணம் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி மேலே முன்னாடி கிளிக் பண்ணி ஃபில் காம்போஸில் கொடுத்தே அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் இந்த ஸ்கில் கட்டாக போய்ட்டு ஆகிடும். ஆக இந்த பிளண்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ நீங்கள் இப்படியில் பார்த்தோம்னா அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ஓகேவா. இது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணி கீழே பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னா அந்த ஏற மார்க் நீங்கள் இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து ஒரு ஃபுல் வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணி ஃபிட் பண்ணிங்க. அப்படி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஓகேவா. ஸோ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆயிரும், இதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது மீண்டும் வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.